வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எவ்ரிவன், இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் நம்ம டெய்லி யூசிங் சென்டென்ஸில் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். நான் அப்படி நினைக்கவில்லை. நீ சொன்னதை நான் தப்பாக நினச்சிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஐ டிட் நாட் திங்க் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டிடன்ட் சொல்லுவோம். ஏன்னா டிட் நாட்டை ஷார்ட்டாக டிடன்ட் சொல்லுவோம். ஐ டிடன்ட் திங்க் லைக் தட் அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு சொல்கிறது. அவளுக்கு அது புதுசு இல்லை. அவளுக்குலாம் அது பழகிருக்கும். அவளுக்கு அது புதுசு கிடையாது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அவளுக்கு அது புதுசு கிடையாது, அது பழகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றத தட் இஸ் நாட் நியூ டு ஹர். இதுவே அவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது தட்ஸ் நாட் நியூ டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அவளுக்கு அப்படிங்கும் போது ஹேர் யூஸ் பண்ணுவோம், அவனுக்கு அப்படிங்கும் போது ஹிம் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் நாட் நியூ டு ஹர். எனக்கு அப்படி தோணலை. நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்படி எனக்கு ஒன்றும் தோணலை இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா ஐ டிட் நாட் ஃபீல் லைக் தட் வே. ஐ டிடன்ட் ஃபீல் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ டிட் நாட் ஃபீல் லைக் தட் வே அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது சொல்றதுக்கு ஐ டிடன்ட் ஃபீல் லைக் தட் வே அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றத he does not have any problem. he doesn't have any problems அப்படின்னா அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் he doesn't have any problems அப்படின்னு சொல்றது. நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா சென்டென்சஸ், அதுவே இங்கிலீஷ்ல பேசி பழகணும். இல்லை இது எப்படி வரும்னு நம்ம திங்க் பண்ணி நியூவாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சா இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஈஸியா. நீ பேச விரும்பினால் பேசு அப்படின்னு சொல்றத இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் அப்படின்னா நீ பேசணும்னு தோணுச்சுன்னா, இல்லை நீ பேசணும்னா பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம ஒரே சென்டென்ஸ் தான், நீ பேசுனா பேசு, பேச விரும்புனா பேசு, பேச தோணுச்சுன்னா பேசு, இந்த மாதிரி சொல்றது. அவனை கவனமா இருக்க சொல்லு, அவனை பத்திரமா இருக்க சொல்லு, அவனை சேஃபா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த இடத்துக்கு போகும்போது அவனை கவனமா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றத ஆஸ்க் ஹிம் டு பி கேர்ஃபுல். ஆஸ்க் ஹிம் டு பி கேர்ஃபுல் அப்படின்னா அவனை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு, பத்திரமா இருக்க சொல்லு, அந்த இடம் கொஞ்சம் ட்ரிக்கியான இடம், கொஞ்சம் பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்றத ஆஸ்க் ஹிம் டு பி கேர்ஃபுல். இதை அவளிடம் கொடுங்கள், இதை அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை கிவ் திஸ் டு ஹர். கிவ் திஸ் டு ஹர் அப்படின்னா நீ அதை அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றது. இதுவே அவங்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறத கிவ் திஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். கிவ் திஸ் டு ஹிம் அப்படின்னா இதை அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் கிவ் திஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்றது. இது அவள் அப்படின்னா ஹர்னு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது தலைகீழாக இருக்கிறது. அதாவது டாப் டு பாட்டம், மேல அப்படி டோட்டலா உல்டாவா இருக்குள்ள தலைகீழா, அந்த எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் அப்சைட் டவுன். அதாவது மேல இருக்கிறது கீழே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இட்ஸ் அப்சைட் டவுன் அப்படின்னா தலைகீழா இருக்கு, ஃபுல்லா உல்டாவா இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அப்சைட் டவுன் சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. அது எனக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. டாடா பாய்.